தமிழக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம். பாமக பிரச்சனைக்கு எப்பதான் எண்டு கார்டு? பாமக பிரச்சனைக்கு எண்டு கார்டு போட வேண்டியது இவரு யாரு, ராமதாஸ். ஆனா அவர் கம்மா போட்டுக்கிட்டே போறாரு. ரத்த கொதிப்பு வருதுன்றாரு. இந்த பிரச்சனையுடைய அடிப்படை பல தடவை நம்ம பேசிட்டோம். என்டிஏல இருந்து பாமகவை பிரித்து எடுப்பதற்கான ஒரு அசைன்மெண்ட்ல யார் என்டிஏ பக்கம் இருக்கிறது, என்டிஏ பக்கம் யார் இருக்கக்கூடாது, இதுலதான் தந்தை மகனுக்கு பிரச்சனை. அது ஒரு கட்டத்துல ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. நீயா நானான்ற மாதிரி போயிடுச்சு. அது முகுந்தன் மேட்டர்லாம் கிடையாது. இவரு இதெல்லாம் இப்ப கொண்டு வந்து சேர்க்கிறாரு எல்லாத்தையும். ஒரு பழைய கதையில இருந்து ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு இருக்காரு. தனிப்பட்ட தாக்குதல், தனிப்பட்ட துவேஷங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது பிரஸ் மீட்லயே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்கள், அன்புமணியை அட்டாக், அவதூறுகள் மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாரு. அது ஒரு விஷயம். கட்சி அரசியலாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக பேசாமல் கொஞ்சம் கீழே இறங்கி குடும்ப தலைவராக பேசுறதெல்லாம் பார்த்தோம். இதுல இந்த கட்சி பாமக ஒன்றுபட்டு இருக்கணும், அது என்டிஏக்குள்ள வரணுன்றதுல பாஜக உட்பட பலரும் அக்கறையா இருக்காங்க. அதிமுக இதுல பெருசா அக்கறை காட்டாத மாதிரி ஒதுங்கி இருக்காங்க. தேவையில்லாத நீங்க பாத்துங்கன்ற மாதிரி அவர்கள் தரப்புல இருந்து 2 தூதர்கள் வந்து பேசுனதுக்கு நண்பர்கள் அதுன்னு சொல்றாரு. ஆனா நீங்க நண்பர்கள் வந்து பாக்குறாங்கன்னா நீங்க சென்னைக்கு மறுபடியும் போய் அவங்கள போய் பாக்குறீங்க. அங்கேயே வர சொன்னார்கள், அங்கேயும் போய் பார்த்தோம், இப்படி எல்லாம் பேசுறாரு. அப்ப இதுல ஏதோ டீலிங்கா மற்ற விஷயங்களை ஏதோ மறுபடியும் ஒரு இழுக்கிறார். அப்படி எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுத்துக்கலாம். டிஎம்கே ஏடிஎம்கேக்கு போக்காட்டுற, என்டிஏக்கு போக்காட்டுற ஒரு வேலையாகவும் இருக்கலாம். ஓகே, நான் ஒத்து வர மாட்டேன் அப்படின்னு. அப்ப மறுபடியும் பேச்சுவார்த்தை அது மறுபடியும் வரலாம். மறுபடியும் கூட குருமூர்த்தி வந்து சந்திச்சு பேசலாம், அப்படி வாய்ப்பு இருக்கு. இவர் மகனை அடிச்சு தேர்தல் வரைக்கும் நான் தான் தலைவரா இருப்பேன், என்ன உங்களுடைய கோரிக்கை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஓப்பனா சொல்றாரு. தேர்தல் வரைக்கும் நான் தலைவரா இருந்துட்டு போறேன், ஆனா ஒண்ணுன்னா வேண்டாம் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ இருந்துக்க அப்படின்னு. அப்ப தேர்தல் வரைக்கும்னா ஏதோ ஒரு பிரச்சனையில தான், தேர்தலை ஒட்டி பிரச்சனைன்றது கிளீனா, முக்கியமா கூட்டணி நான் தான் பேசுவேன்றாரு. அதான், அதனாலதான் நான் சொல்றது புரியுதா? இவர்களுக்குள்ள கிளாஷ் ஆனது இதுதான். அது ஈகோவா போய் இப்போ பையன் கையில தான் கட்சி இருக்குதுன்னு ஒரு கட்டத்துல என்ன பண்றாரு, தேர்தல் வரைக்கும் நான் இருக்கிறேன், கூட்டணி நான் முடிவு பண்ற மாதிரி. இது அதற்கெல்லாம் அடங்காது. இந்த கமா போறதுடைய விளைவு பிஜேபி ஒரு கட்டத்துல அன்புமணியை நீங்க டேக் ஓவர் பண்ணுங்கன்ற மாதிரி போச்சுன்னா, அன்புமணி இது வரைக்கும் பொறுமை காத்துட்டு, ஆமா வேற என்ன யோசிச்சு பாருங்க, என்ன இருக்கு கையில, அவர் கையில, இவர் கையில என்ன இருக்கு, யார் இருக்கா? அவரு தானே பாமக முகம், பாமகோட முகம். அது கரெக்டா அதை வச்சுக்குவாங்க. ஐயா குலதெய்வம்ன்றவாங்க, மேட்டர் முடிச்சிருவாங்க. அதான் அவரு சொல்றாரு, குலதெய்வம் குலதெய்வம்னு மேல நடத்தி என்ன நடைப்பயணமா மாத்துறாரு அப்படின்றாரு. என்ன பிரச்சனைனா, அண்ணா பிரிஞ்சப்போ பெரியார திட்டல, அந்த மாதிரி கண்ணீர் தொழில் அதுன்னு உருட்டிட்டு வெளியே வந்தாங்க. அதே மாதிரி இவரும் அமைதியா இருக்கு. ஏன்னா இப்ப ராமதாஸ் வம்புலுக்குறாரு, வா வான்னு கிட்னி எடுக்க, அதுல போய் மாட்டினா பிரச்சனை வரும்னு இவருக்கு தெரியும். இப்ப இவர்கிட்ட இருக்க சிம்பத்தி அங்க திரும்பிடும். அதனால இவரு இதை வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணி, இன்னொன்று கட்சி நம்ம கையில தானே இருக்கு, பொறுமையா கட்சியை கையில எடுத்துட்டு, என்றைக்கு இருந்தாலும் ஐயா தான் எங்களுக்கு வழிகாட்டி நிறுவனர், அதுல மாற்றம் இல்லை. கட்சி இன்னைக்கு நான் தான் தலைவர், அப்படி நான் தான் தலைவர்ன்றதுல இவரும் உறுதியா இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க பைலா, கட்சியுடைய பைலா பிரகாரம் பார்த்தா நேற்று போனவங்க யாரும் பெருசா அதை பத்தி எல்லாம் கேட்கல. இன்னும் சில பேருக்கு அதுல உடன்பாடு கூட இருக்குது. பாமக ராமதாஸ் கையில தான் இருக்குது, அவர் தான் முடிவு பண்ணுவாருன்னு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இவரு சொல்றாரு 3 வருஷம் முடிஞ்சிடுச்சு, இவரு வந்து இதுன்னு 3 வருஷம் முடிஞ்சாலும் அதையும் பொதுக்குழு தான் முடிவு பண்ணும். இந்த கட்சி பைலா பிரகாரம் பொதுக்குழு, செயற்குழு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்சி தலைவர் தான் கூட்டுற மாதிரி இருக்கும். ஐயாவுடைய நிறுவனருடைய வழிகாட்டுதல் அப்படின்றதான் வரி சேர்த்திருக்காங்க. ஓகே, மற்றபடி பொதுக்குழுவை கூட்டுறது கூட தலைவர் தான். அதுக்கு அவரை அழைக்கணும், நிறுவனரை அழைத்து அவருடைய ஆலோசனையின்படி அப்படின்னு. இவரை வந்து இப்போ பொதுக்குழு கூட்டுறாரு வச்சுங்க, நாளைக்கு இப்போ சொல்றாருல தலைவர் இல்லை, சரி நான் பொதுக்குழு கூட்டுறேன் அப்படின்னு கூட்டுறாரு வச்சுங்க. பொதுக்குழுல தலைவராக மீண்டும் தலைவர் தொடர்வதுன்னு ஒரு தீர்மானத்தை பொதுச் செயலாளர் கொண்டு வராரு வச்சுங்க. அது பொதுக்குழுக்கு ஐயாவை கூப்பிடுறாங்க, பெரியவரை. அவர் வரலன்னா நடத்திட்டு போவாங்க. ஏன்னா அவர் வரலன்னா நடத்தக்கூடாதுன்னு எங்கேயுமே பைலால இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா அப்படி நடத்துவாங்க. நடத்தி எல்லாத்தையுமே அறிவிச்சுட்டு நாங்க தான் சொல்லிட்டு தேர்தல் கமிஷன்ல. அந்த தைரியம் அன்புமணிக்கு இருக்கா? ராமதாஸ் இல்லாம பொதுக்குழு நடத்த அதை தள்ளாம இருக்கணும்ல, அந்த தைரியத்துக்கு கொண்டு வராருல்ல, கொண்டு வராம இருக்கணும்ல. பயந்தா அந்த பயத்தை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆனா இவரு ஒரு உச்சகட்டத்துல போய் நான் தான் அப்படின்ற மாதிரி, இனி தீர்வே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு போயிட்டாரு. அதோடைய விளைவு என்ன ஆகும்னா, ஒரு லெவல் தானே பார்ப்பாங்க, ஒரு 3-4 மாசம் ஏதாவது பேசி பார்ப்பாங்க. இல்லாட்டி பாமக தன்னுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கும்,
மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிட்டு கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து உண்மையான பாமக நான் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஓகே. அப்போ இவர் சொல்கிறபடி இவர் ஒன்று சுற்றுப்பயணம் போகணும், அதுக்கு உடல்நிலையெல்லாம் இடம் தராது, வேற பசங்களோட விளையாடுறோன்ற நிலைமைக்கு போகும். அதனால யதார்த்தம் நம்ம பேசுறது யதார்த்தம், இது விருப்பு வெறுப்பு அடிப்படையில் இப்படி போனால் அப்படிதான் நடக்கும்ன்றது. ஆனால் என்னென்ன சார், நேற்று திரு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், அன்புமணிக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி பேசுறாரு. எனக்கே தெரியாம வீட்டில் அவங்களுக்கு விருந்தெல்லாம் வைக்கிறாரு, அவங்களுக்கான தொடர்பை வச்சுட்டு இருக்காரு, எனக்கே தெரியாம அவங்களோட ஆலோசனை கூட்டம் சந்திச்சு பேசுறாரு அப்படின்னு அந்த பாஜக வெர்சஸ் அந்த அன்புமணி அந்த உறவை பத்தி காயப்படுத்திட்டே இருக்காரு, அதை குத்திக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு நாளா சொல்லல, அந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஐயா இப்ப ஏன் சொல்றீங்க, இவ்வளவு நாளா ஏன் 19 கூட்டணி போனீங்க, 19 விட்டுருங்க, 24 நடந்ததா ஒரு பிளேம் பண்றாரு. அது ஒரு நியாயமான பிளேம் கூட. 24 அதிமுக தான் இயல்பான கூட்டணி, இவங்க மாதிரி பண்ணாங்க, அது அப்பவே நீங்க தைரியமா முடிவு இருந்தீங்கன்னா இப்ப ஏன் சொல்றீங்க? ரெண்டாவது இந்த விவகாரம்லாம் 64 வகையான உணவு என்ன கேட்காம உணவு பண்ண, அதெல்லாம் குடும்பத் தலைவரா போயிருக்காரு, தலைவரா இருக்காரு, திடீர்னு குடும்ப தலைவரா போயிருக்காரு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இன்னைக்கும் கூட இருக்கிறவங்க எல்லாமே அந்த குடும்பத்துடைய பிளவு, தந்தை மகனுடைய பிளவு வருத்தத்தோடு தான் பார்ப்பாங்க. அதுல இவர் கொஞ்சம் இவ்வளவு போறனா ஐயா கொஞ்சம் ஓவரா போறாரோ அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும். இதுல இன்னொன்று, அந்த பேட்டியுடைய முழு சாராம்சம் நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, யாரோ சிலர் அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை மூட்டி அந்த தீய அணையாம எண்ணெய் ஊத்தினேங்கிறாங்க. உடச்சிருங்க. யாரு என்ன ஊத்துறது தெரியல உண்மையிலே தெரியல. தெரிஞ்சா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவர்கள் பிரிந்தால் நமக்கு லாபம்னு நினைக்கிற யாராவது இருக்கலாம். 2 பேரும் பிரிஞ்சு இருந்தால் லாபம். அது குடும்பத்துக்குள்ளே இருக்கலாம், குடும்பத்துக்கு வெளியும் இருக்கலாம், கட்சியிலையும் அரசியல் ரீதியாகவும் இருக்கலாம். அவரு சொல்றாரு, அவர் அப்படி சொன்னாராம், கேட்டப்போ இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அப்போ இவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது கிராஸ் செக் கூட அவர் பண்ணல. இந்த மாதிரி கௌரவம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், சிவாஜி அது வரைக்கும் நல்ல மகனா இருப்பாரு, ஒரு சின்ன கிளாஸ்ல பிரிஞ்சிருவாரு, கோவப்பட்டு வெளியே அனுப்பிச்சிருவாரு. அப்போ கூட கேட்பாரு, போக சொன்னா போயிட்டு வரதா, கிளிக்கு ரெக்க முடிச்சிச்சு போயிடுச்சுன்னு. அதற்கு பிறகு நாகேஷும் உட்காந்துட்டு பெருசாக்கிட்டே இருப்பாங்க அந்த பிளவை. அவர் நான் பெரியவரா, நான் பார்த்துக்கிறேன், அவர் பண்ணுற அநியாயம் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு. அப்போ அந்த அம்மா கூட திட்டுவாங்க, அதெல்லாம் பற்ற வச்சாச்சா போங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி கேட்காம இந்த மாதிரி டைமில் எண்ணெயை ஊற்றுற வேலையை பலர் பண்ணுவாங்க. அதுக்கு நம்பின ஒரு தந்தையாக, ஒரு குடும்ப தலைவராக இவர் நம்ப ஆரம்பிச்சாருன்னா அந்த இது இன்னும் பிளவு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் நீங்கள் சகிச்சுத்தானே இருந்தீங்க. அம்மாவை இது பண்ணாருன்றாங்க, என்ன மரியாதை இல்லாமல் பேசினாரு, கட்சியை நான் பார்த்துருந்தப்ப எனக்கு கண்ணீர் வந்துச்சு, அதெல்லாம் சொல்றாரு. ஆனா அவர் அந்த தப்பை அக்னாலேஜ் பண்ணிக்கிறாரு. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தான், முன்னாடி இப்படி சொல்லியிருக்கணும், உன்னை இப்படி ப்ரொபகண்டா உன்னை பண்ணியிருக்க கூடாது, குடும்பத்துல இருந்து யாரும் பதவிக்கு வரமாட்டாங்கன்னு நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை உனக்காக நான் மீறி இருக்க கூடாதுன்னு இப்ப ரிக்ரெட் பண்றேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இவ்வளவு அலிகேஷனை வைக்கிறாருங்கும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, பார்ட்னர்ஷிப்பாவே இருக்கிறாங்க. பிரிஞ்ச பிறகு நான் அவனை தேவையெல்லாம் பண்ணிட்டேன், அவளை வளர்த்து விட்டேன் அப்படி அலிகேஷன் வைக்க, அது நீங்க விரும்பி தானே பண்ணீங்க. ஒருத்தர் மகனுக்கு பண்றாரு, மகன் மகன் பேர்ல சொத்து எழுதி வைக்கிற எல்லாம் பண்றாரு, அவன் இன்னொரு மகனை நடுத்தரில் விட்டாரு வச்சுக்க. ஒரு பிரச்சனையில இந்த மகன்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி என் சொத்தெல்லாம் இப்போ என்ன சரியா நடத்துறது இல்லை, எல்லாத்தையும் மறுபடியும் எனக்கு இப்போ உதவி பண்ணி வாங்கி கொடுன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அவரு விருப்பப்பட்டு தானே கொடுத்தாரு. அவரு சட்ட ரீதியா அதை வாங்கிடலான்னு வச்சிங்களேன், இல்லை நான் சும்மா ஒரு தார்மீக ரீதியா சொல்றேன். விருப்பப்பட்டு கடன் கொடுக்கல, திரும்பி கேட்கறது விருப்பப்பட்டு தானே கொடுத்தாரு. அவர் நிலைமை மாறினோன்னா, சூழ்நிலை மாறினோன்னா, நிலை மாறினோன்னா இவரு குணம் மாறுறாரு. சேம் அதேதான். மகன் ஒத்து போன வரைக்கும் இப்பவும் என்டிஏ வேணாம், நம்ம தனியா நிற்போம் அப்படின்ற அஜெண்டாக்கு ஒத்து வந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வெளியில வந்து. அப்போ என்ன சொல்றாருன்னா, இவர் அன்புமணியை அமைச்சராக்க சொல்லி நிர்வாகிகள்லாம் அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க, அதனால வேற வழி இல்லாம அதை நான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அதான் சொல்லுவாங்க, நிர்வாகிகள்லாம் ஆசை இருக்காதா, அன்புமணியை மட்டும் தான் அமைச்சர், பலரையும் அமைச்சர் ஆக்கியிருக்காங்க அந்த கட்சியில. ஆனாலும் இது எல்லாமே இவர் அன்புமணிக்கு எதிராக இவர் பண்ற விஷயங்கள்லாம் கோபத்துல இப்ப பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மகன் நாளைக்கு இவருக்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கணும்ன்றதெல்லாம் மறந்துடுறாரு. இந்த பேட்டிலாம் கூட நாளைக்கு அன்புமணிக்கு எதிராக எடுத்து கட் பண்ணி போடப்படும் சமூக வலைதள. நான் அப்படி இப்படின்னா அதுக்கு எடுத்து தூக்கி போடுவாங்க.
அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா என்னன்னா சார், அன்புமணி தைலபுர தோட்டத்துக்கே போனாரு. திரு குருமூர்த்தி அவர்கள், சைததுரைசாமி அவர்கள் வந்துச்சு பேசினாங்க. இவங்க அங்க போனாங்க. ஆல்மோஸ்ட் பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா ராமதாஸ் சொல்றாரு ஒன்றும் முடியலாம் இல்லை, டிராவில தான் ஆயிருக்கு, டிரா தான் இருக்கு, இன்னும் பிரச்சனை முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஓரளவுக்கு பாலிஷ்டா பேசிட்டு இன்னைக்கு ரொம்ப கடுமையா திரும்பவும் அன்புமணி ரத்த கொதிப்புலாம் பேசுறத எப்படி அவரு தினம் தினம் குடும்ப தலைவரா மாறி நினைச்சு அன்னைக்கு யாராவது வந்து ஏதாவது கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருப்பாங்க, உடனே அதுக்கேற்ற மாதிரி மாறுறாரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு திடீர்னு பாலுவை நீக்கிறாரு. அன்புமணி இறங்கி வராரா? இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு இறங்கி வராரா? அன்புமணிக்கு இதுதான் பிரச்சனை. அவர் தலைவர், நான் இருப்பேன், தலைவர் நீக்கினது தப்பு. ரெண்டாவது இங்க பிரச்சனை வெளியில சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை என்ன என்டிஏக்குள்ள இருக்கக்கூடாது. ஓகே, அது 2 பேருமே உடச்சு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவரும் சொல்ல மாட்டேங்கிறாரு பாருங்க. ஆனா அதிமுக என்டிஏ 2 சேர்ந்து தானே இருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை? அதுதான் அன்புமணி தரப்பு வாதம் அதுவாதான் இருக்கும். நீங்க சொன்ன அதிமுக கூட தானே இப்போ என்டிஏ இருக்குது, பாஜக இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க வெளியில வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இவரு அத பிஜேபியில இருந்து வந்து கேட்டா, நான் அப்படி இது பண்ணலையே, பாவம் அது பாப்போம், நான் தான் தலைவர், நான் தான் தீர்மானிப்பேன் அப்படின்னு ஜனவரியில தான் முடிவு பண்ணுவேங்கிறாரு. ஜனவரியில தான் முடிவு பண்ணுவேன் கூட்டணியை. அப்ப என்னன்னா இவரு எதுக்கோ இரையாயிட்டான்ற பயம் அவங்களுக்கு இருக்கு. யாருக்கு? பாஜகவுக்கு. நாளைக்கு இவர் கையில தான் அப்படின்ற மாதிரி அன்புமணியே சம்மதிக்க வச்சு விடுங்க, பண்ணிக்கலாம், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, திடீர்னு ஒரு ஜனவரியில நான் வந்து வெளியில வேற முடிவு ஏதோ நேற்று சொல்றாருல தாவேகாக்கு. நம்மளாம் கூட சொன்னோம் இவர் எப்படி தாவேகா போவாரு அப்படின்னு. அவர் நேற்று அதை டைலமால வைக்கிறாரா, ஆப்ஷன்ல விடுறாரு. எனக்கு ஆப்ஷன் இல்ல கேக்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இவர் என்டிஏல இருக்கக்கூடாதுன்னு இவருக்கு அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்ல உறுதியா இருக்காரு. நான் கிளீனா சொன்னேன்னா டிஎம்கேக்குள்ள இழுக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. இங்க இழுத்தா இங்கே தேன்கூட்டுக்குள்ள கல்லடிக்கிற மாதிரி ஆயிடும்னு உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டோம்னா அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஒண்ணு ஐயா தனியா நில்லுங்க, இல்ல தாவேகா போங்கன்னு. தாவேகா போக மாட்டாருன்னா நேற்று ஏன் நாங்க தலைவர்ல ஓபன் பண்ணி வைக்கிறாரு அப்படின்றாரு. அப்போ இது தெரியுதா, கிளியர் கட்டா இதான் இமேஜ். இந்த இமேஜினால அவருக்கு கிடைக்க போறது. ஆனா என்னன்னா சார், இப்போ நீங்க அவர் தாவேக்காவே, இப்போ அன்புமணி வந்து தாவேக்கா என்டிஏக்குள்ள இருக்காரு, ராமதாஸ் தாவேக்கா போறாரு அப்படின்னு 2 பேரும் பிரிச்சு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் வச்சுக்கிட்டா கூட 2 தரப்புக்குமே லாபம் இருக்காது. விஜய் தரப்புக்கும் லாபம் இருக்காது, அன்புமணி தரப்புக்கும் லாபம் இருக்காது. இல்ல சுச்சுவேஷன் அப்படிதானே இருக்கு. அன்புமணி தரப்புக்கு லாபம் இருக்கும். ஏன்னா அது ஒரு தேர்தல் கூட்டணி, அப்போ ஆட்சி பிடிக்கிற கூட்டணி, இந்த கட்சியோட நின்னா எம்எல்ஏ ஆகலாம், அப்படிலாம் போயிடும். விஜய் கூட போனா விஜயே கம்மி பர்சன்டேஜ் தான் வச்சிருப்பாரு. இல்ல அந்த வன்னியர்கள் வாக்கு இருக்குல்ல, அந்த வாக்கு ராமதாஸ் முகத்துக்குன்னு விளற வாக்குகள்னு ஒண்ணு இருக்குல்ல. அன்புமணி கிட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, பொதுக்குழு ஒரு கிட்ட இருக்குங்கிறது எல்லாம் ஓகே. ஆனா இவரு ஒரு சதவீத வாக்க பிரிப்பாரு இல்ல பாமகல இருந்து. பிரிக்க வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பிரிப்பாரு. என்ன ஆகும்னா ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க வச்சுக்கோங்க, பிரபலமான வேட்பாளர், செல்வாக்கான வேட்பாளர்னு பாத்தீங்கன்னா அங்க 10 பேர் இருந்தா அங்க 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேரு அவங்க இடத்துல இல்ல 100 8ன்னு பாருங்க. அப்படி பார்த்தா நீங்க எம்எல்ஏ வந்து எந்த தொகுதி ஒருத்தனை தொகுதி வாங்குறாருன்னா அந்த தொகுதியில இருக்கிறவங்கலாம் டக்குன்னு அன்புமணி கூட போதான் பார்ப்பான். ஏன்னா அங்க போய் நின்னா தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ நாளைக்கு அங்க வேட்பாளர் ரெஜிஸ்டர் ஆயிடும். இவர் கூட நின்று அதே தொகுதி கிடைச்சாலும் அந்த தொகுதி நாளைக்கு பாமக கூட இவங்க அப்பா போல ஒன்று சேர்ந்தா கூட அந்த தொகுதி நமக்கு இருக்காது. அன்புமணி நிறுத்தினாலதான் நிறுத்துவாங்க, நம்மளை ஓரம் கட்டிடுவாங்கன்னு தெரியும். ஜார்ஜியா மாதிரி, ஜார்ஜியா ஆட்சியில் அந்த மாதிரி. அதனால அந்த பயம் இருக்கும். ரெண்டாவது அன்புமணி தலைமையிலான பாமகன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை பிரிஞ்சு நிக்கிறாங்கன்னா அதுக்கு தான் மாமலை சின்னம் மற்றதான் இருக்கும். ஜனங்க என்ன இருந்தாலும் இதுதான் அங்கீகரிப்பு, பொதுக்குழு அவங்கள்ட்ட தான். ஆமா, இவர் என்ன போய் பேசினாலும் இவர் ஒரு சின்ன கட்சி கூட கூட்டணி வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. என்னதான் தாவேகா கூட கூட்டணி இருந்தாலும் தாவேகால பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த மாவட்டங்கள்லாம் பட்டியலின இளைஞர்கள் தான். இயல்பாகவே அங்க அது மெர்ஜ் ஆகாது. அது ஒரு பிரச்சனை இருக்குது அவங்கள்ட்ட. திமுகவும் பாமகவும் கூட எப்பவுமே கொஞ்சம் மெர்ஜ் ஆகாது. அதிமுக இவங்க மெர்ஜ் ஆவாங்க. அங்க வந்து அந்த ஒரு தன்மை. பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது 2 பேரும் சேர்ந்து இந்த கூட்டணிக்குள்ள வரணும்னு தான் அவங்க பிரியப்படுவாங்க. அவங்க அதுக்காக தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் தானே சொல்றேன், அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இவர் அவங்கள்ட்ட ஒண்ணு சொல்றாரு, மறுநாள் கொஞ்சம் யாராவது எண்ணெய் ஊத்துறாங்க போல ன்றாரு. அதுக்கு மறுநாள் பேசின பிறகு மறுபடியும் கொஞ்சம் இறங்குறாரு. அவர் அதுக்கு ஒத்து வரலன்னா ஏன் அவர் சென்னைக்கு வர்றாரு? சென்னைக்கு வந்து இவங்கள தானே பார்த்துருக்காரு. மறுபடியும் ஒரு 2-3 சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவருக்கு என்னன்னா பாஜகக்குள்ளேயும் போகணும், கட்சி ஈகோ ஆயிடுச்சு. இனி நான் பாஜக கூட கூட்டணி இருந்துச்சுட்டு அன்புமணியை தலைவரை வச்சுட்டு நான் எப்படி வருவேன் கூட்டணி? அதனால அவங்க கூட்டணி உள்ள கூட வரேன், தலைவர் நானா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் கூட வைக்கலாம். பட் அன்புமணி எல்லாத்துக்கும் தயாரா இருக்க மாதிரி தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் கட்சி நம்ம தயாரா இருக்கு.
இப்படி இருந்தாலும் என்டிஏக்குள்ள நம்ம போயிடணும். அன்புமணி அது தயாரா இல்லை. ஒன்ஸ் அவர் அந்த பிடிமானத்தை விட்டுட்டாருன்னா அதோட முடிச்சு விட்டுருவாரு. இவர் பிடிச்சிருவாருன்றீங்களா? அவ்வளவுதான். நீங்க செக்கு தான், செஸ் மாதிரி தான். ஏறி அந்த பிடிமானம் போயிடுச்சுன்னா உள்ள பூந்து டப்பு 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 டப்புன்னு அடிச்சு எல்லாரும் நீக்கி என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு அவர் அன்புமணி தலைவர்ன்றதுனால தான் கட்சி அவர் கையில இருக்குது. பொதுக்குழு கூட்டினாலும் மற்றது பண்ணாலும் அவர் பின்னாடி போகும். நாளைக்கு அந்த தலைவர் பதவியே எப்படி மாறுன்றீங்க? ஒருவேளை ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்துடுறாங்க, பொதுக்குழு கூட்டுவாங்க. பொதுக்குழுல ராமதாஸ் தலைவர்ன்றதை உறுதிப்படுத்துவாங்க. அவரோட கேம் ஆட ஆரம்பிச்சிருவாரு. அவ்வளவுதான். கட்சி அவர் கையில போயிடும். அது அன்புமணிக்கு நல்லா தெரியும். அப்போ நம்ம கிட்ட இருக்க இந்த பிடிமானத்தை விடக்கூடாது. நம்ம தான் பொதுக்குழு கூட்டுற இடத்துல இருக்கிறோம். அப்போ பொதுக்குழு உறுப்பினரை ரெடி பண்ணிட்டு கரெக்டாக கூட்டி, நான் தான் தலைவர், அப்பா குலதெய்வம், அவர் தான் நிறுவனர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது, என்னைக்கு இருந்தாலும் அவர் தான், அவருடைய வழிகாட்டுதல் படி தான் செய்வோம், ஆனால் இப்போ செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போவோம். குடும்பம்குள்ள ஒரு பெரிய சிக்கல், குறிப்பா அவர் சௌமியா அன்புமணி மேல அதிக விமர்சனங்களை வைக்கிறாரு. அவங்க தான் இவர் கீ கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நகர்த்துறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் சொன்னேன், கட்சி தலைவராக இருக்காரு, குடும்ப தலைவராகவும் மாறிடுறாரு. குடும்ப தலைவராக மாறும்போது மருமகளா பாக்குறாரு, மருமகள் மகன் அந்த மாதிரி பாக்குறாரு. பட் சௌமியா அன்புமணிக்கு அவங்க நல்ல கேம்பெயின் பண்றாங்க, ஓரளவுக்கு நல்ல ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்றாங்க. அவர் தான் உங்களை அரசியலுக்கு போகக்கூடாது. அரசு ஓகே, அப்புறம் நீ என்ன கேம்பெயின் பண்ணா இருக்குது. ஆனா அவங்க தான் அந்த இதெல்லாம் பாத்துக்கிட்டாங்க, அதாவது பசுமை தாயகம் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க. இவங்க பவர்ல இருக்கும்போது அவங்களும் பவர்ல இருந்தாங்க. அந்த ஒரு புக்கு ஒன்று வெளியே வந்தது, அதான் அவங்க தான் நடத்தியிருந்தாங்க. அது இன்னொன்று, என் குடும்பத்துல இருந்து பெண்கள் யாரும் வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன், அதை மீறி வந்தாங்கன்னா அப்ப ஏன் 2024 அனுமதிச்சிங்க? அந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. செய்தார் அந்த கேள்வி கேட்கும்போது தடுமாறுறாரு. அவங்க அந்த கேள்வி கேட்கல, நம்ம தம்பி தான் கேட்டாப்புல. கேட்ட கேள்வி வேற கேள்வி. அது பெண்கள் அரசியலுக்கு வர்றதை நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்டேன். அதை கொஞ்சம் பாலிஷ்டா கேட்டாப்புல. அப்போ தடுமாறிட்டார் கொஞ்ச நேரத்துல. அப்புறம் இது பண்ணிட்டு, இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்ல யாராவது பெண்கள் தலைவரா இருக்காங்க அப்படின்னு கேட்டு, அப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க, அது எம்ஜிஆர் கொண்டு வந்தாருன்னா அவர் அடுத்த கட்டமா வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு பிரேமலதா ஞாபகம் வந்துட்டாங்க. விஜயகாந்த் இருக்கும்போதே அவங்க ஒரு பொருளாளராகவும் மேடை பேச்சுல அவங்க தானே இருந்தாங்க. அவங்க தான் நம்ம போன மக்கள் நல கூட்டம்லாம் அந்த அம்மா போட்டு கலக்குன்னு கலக்கியிருந்தாங்க. அதனால அது அவர் சொல்றதும் அதுவும் தப்பு. இன்னொன்று, இது ஒரு இந்த பார்வை, ஒரு சரியான பார்வை இல்லை. ஒரு வீட்டுல இருக்க பெண்ணு ஏன் தகுதி உள்ள யார் வேணா வரட்டும், தப்பு இருக்கு. ப்ளஸ் அவங்க அவ்வளவு ஓட்டுக்காக கன்சல்டேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு எஃபெக்டிவா கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அவங்க பேதியும் இறங்கிட்டாங்க. அன்புமணி சௌமியா மகள்களும் பிரச்சாரத்துல இருந்தாங்க, நேரடியா இருந்தாங்க. அது தொடர்ந்து அவங்க தொடர்ச்சியா எல்லா விஷயத்திலும் கலந்துக்கிறாங்க. இந்த மாநாட்டுல வந்தாங்க, அடுத்த தலைமுறைகளும் இறங்குது. வந்தா என்ன தப்பு இருக்கு? மக்கள் ஏத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு. யார் இவங்க தான் வரணும் வரக்கூடாதுன்னு இல்லையே. அதுதான் ஒரு பிரச்சனையாவே இருக்கும். எல்லாரும் இந்த குடும்பம் மொத்தமுமே நீங்க மட்டும் வரீங்க, அதையும் கேட்டாரு, ஞாபகம் இருக்கா? உன் பொண்ணு வந்தா நீ அதனாலதான் சொல்றேன், இவங்க கட்சின்னு ஒரு பக்கம், கட்சி பைலா அப்படி போனா ஒரு பக்கம் அப்படி இருக்காரு. திடீர்னு பார்த்தா இதுல இறக்கிறாங்க. வாரிசு கட்சிகளே தான் பிரச்சனை. டிஎம்கேல நடக்கல, யாரு எந்த பையனுக்குன்னு என்ன கட்சி? ஜனநாயக கட்சி. நீங்களே திமுக சொந்தம் கிடையாது, நாவலரை தட்டி விட்டு நீங்க வந்தீங்க. சரி, உங்களுக்கு தகுதி இருக்கு. 50 ஆண்டு காலம் கெட்டான நிலைமையில 13 ஆண்டு காலம் கட்சியை நிறுத்தி கொண்டு வந்த தலைவர், ஒரு கட்சியுடைய தலைவராக ஜெயிச்சவர். ஓகே, உங்க பையனை நீங்க உங்களுடைய இதுல தான் கொண்டு வர்றீங்க, ஸ்டாலினையும் சரி இது. ஆனால் நீங்கள் ஒரு தலைவராக கொஞ்சம் கூட ரொம்ப பெருசா முன்னிலைப்படுத்தல. ஸ்டாலின் எல்லாம் அதோட பெரிய தலைவர்கள்லாம் திமுக இருந்தாங்க. வீரபாண்டி ஆரம்பங்கள்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு எல்லாம். ஆனா மருமகன், நீங்க பொதுக்குழுலாம் பாத்தீங்கன்னா டெல்லி முகம் இல்ல, கட்சி முகமே அவர் தான். வரவு செலவுல இருந்து எல்லாமே அவர் தான். பேருக்கு தான் பொருளாளர்லாம். நீங்க பொதுக்குழு கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர்லாம் ஒன்றும் கிடையாது, இவருக்கு தான் எல்லாம் பயப்படுவாங்க. முரசொலிமாறன் என்ன திட்ட போறாரு, என்ன சார்ஜ் வைக்க போறாரு தான் எல்லாருக்கும் பயம். ஒரு பொதுக்குழு கூட்டத்துல டிஆர் பாலுவே கதறி அழுதார், என்னை போய் என்னையா நான் அப்படி இப்படின்னு தான். அந்த மாதிரி முரசொலிமாறன். அப்ப அந்த மாதிரி இடம் கொடுத்து முரசொலிமாறனுக்கு பிறகுதான் ஸ்டாலின் கொஞ்சம் அப்படி வர்றாரு. அப்படி வரும்பொழுதுதான் இவர் வற்புறுத்தி தென்மண்டல அமைப்பு செயலாளர் மத்திய அமைச்சராக ஆக்குறாங்க. மத்திய அமைச்சராக அவரால் ஒன்றும் பண்ண முடியல அழகிரினால. ஆனா தென்மண்டல அமைப்பு செயலாளராக அவர் செயல்படுறாரு. அவர் கையில தான் பார்ட்டியே அங்க இருக்கு. அப்புறம் பார்த்தா இந்த தாயாதி சண்டைகள் மாதிரி, அரசர் சிற்றரசு இளவரசர்கள் மோதல் மாதிரி நடந்ததெல்லாம் பார்த்தோம், நாடே பார்த்துச்சு. இந்த கேப்புக்குள்ள பேரன்கள்
மாறன் பிரதர்ஸ் உள்ள பூந்து அடிச்சதையும் பார்த்தோம். அந்த கருத்து கணிப்பு அதனால வந்த பிரச்சனை அது. அதோடைய விளைவு கடைசி என்ன ஆச்சு? அப்பாவுக்கு பெரிய சிக்கலாச்சா இல்லையா? தலைவராக அவர் ஓகே, தந்தையாக 2 மகன்ல எந்த மகன்கிட்ட கட்சியை கொடுக்கறதுன்னு பெரிய தடுமாற்றம். அப்புறம் அவர் கரெக்டா ஸ்டாலின் ஒரு இடத்துல பொசிஷன் ஒரு பண்ணிட்டாரு. ஒரு தடவை ஏங்க தொடர்ச்சியா கூட்டத்துல எங்க கேள்வி தாங்க இருக்கும். ம். அடுத்த தலைமை யாருன்னு தான் இருக்கும். அப்பதான் ஒரு தடவை கேட்குறாங்க ஸ்டாலின் பத்தி சொல்லுங்கன்னு. உழைப்பு உழைப்பு உழைப்புன்றாரு. ஒரு கூட்டத்துல மடக்கி நல்லா நெருக்கி கேட்குறாங்க. சூப்பரா பதில் சொல்லிட்டு அப்படியே நகர்றாரு. அதுக்கு பிறகு இவர் கொஞ்சம் சரியா கையாளாம போயிட்டாரு அழகிரி. கோபத்தோட எழுபவர் ம். நஷ்டத்தோட அமர்வார்னு ஒரு பழமொழி இருக்கு. கோபத்தோட எழுந்தார், நஷ்டத்தோட அமர்ந்தார், அவர் பொறுமை காத்தார், தட்டிட்டு போயிட்டார். ம். அதனால அங்கேயே நடந்தது இல்ல இந்த சண்டைகள். இதே வந்து அதிமுக நடந்திருக்கும். சசிகலா இருந்து சிறைக்கு போகாம. டிடிவி இருந்திருந்தா அவருக்கும் திவாகரனுக்குமே பெரிய தகராறு ஆயிருக்கும். அது கட்சிக்குள்ள எதிரொலிச்சிருக்குமா இருக்காது. எடுத்துக்கும். அதனால எங்கெல்லாம் வாரிசுகள் இருக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். ம். அது இங்கேயும் எதிரொலிக்குது. ஃபேமிலிக்குள்ள சகோதரியின் மகன். இதுல முக்கியமான நம்ம வாரிசை பத்தி பேசும்போது பாஜக காட்டுற அக்கறை ஏன் இபிஎஸ் காட்டுற? இல்ல அவரு இதுல அவங்க ஹேண்டில் பண்றாங்களே அப்படின்றதுனால விட்டுருக்கலாம். ம். ஏன்னா அவரு வந்து இவர்கிட்ட பேச முடியாது. ஓகே, ஏன்னா என்டிஏக்குள்ள தானே இருக்காரு. என்டிஏக்குள்ள தானே இருக்காரு. என்டிஏக்குள்ள இருக்காரு ஒண்ணு. இன்னொன்னு ராமதாஸ் கிட்ட எடப்பாடியுடைய பழக்கம் எப்படின்லாம் தெரியாது. ம். அவர் 2017க்கு அப்புறம் தானே கொஞ்சம் எல்லாம் மெர்ஜ் ஆகுது. இல்ல கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அதிமுக ஒரு முன்னெடுப்பு நடக்கலாம். இப்படி இருந்தாலும் நம்ம கூட்டணிக்கு வரப்போறாங்க, சேர்ந்து வாங்கலேம்பா அப்படின்னு ஒரு அது நீங்க முன்னெடுப்பை பாத்துங்கன்னு இருப்பாங்க. நாங்க எடுக்கலாம். தலைமை நீங்க பாத்துங்க ம். அப்படின்ற சீட்டு கூட நீங்க டீல் பண்ணி முடிங்க ஆ, அப்படின்ற deal மாதிரியா? ம். இல்ல இந்த கூட்டணியை வடிவமைக்கிறதுல அமித்ஷா பங்கு தானே இருக்கு. கண்டிப்பா. இந்த கூட்டணியை மறுபடியும் கொண்டு வந்து இதை ஜெயிக்க வைக்கிற வேலை அவர் கவனம் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவனம் கையில எடுத்துட்டாங்க. அதனாலதான் அண்ணாமலை நகர்த்தினது எல்லாமே. இப்ப அதனால நேரடியா அமித்ஷா இந்த விவகாரத்தை தலையிட வாய்ப்பு இருக்கா சார்? ஏங்க குருமூர்த்தி இல்ல, என்றால் அதுதான். அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? இல்ல, உலகம் நேரடியா அமித்ஷாவோட பிரசன்ஸ் இருக்கும்போது அது இன்னும் வேற மாதிரி அப்படி இருக்கும்ல. வராது. அது என்ன போன் போட்டு கொடுப்பாங்க. ம். இப்போ ஜெயலலிதா வந்து சட்டசபை தேர்தலில் இடஒதுக்கீடு யார் யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிருவாங்க. அந்த குழுவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். ம். அந்த குழு நீ என்ன டக்கர் அடித்தாலும் போட்டு அடித்து முடித்து நடுராத்திரி கூட ஆகிடும். பேசிட்டு ஓகேவா ரைட் டைப் பண்ணி கொண்டு வந்து கையெழுத்தை போட்டுட்டு ஜெயலலிதா முன்னாடி நிப்பாட்டி அந்த ஷீட்டை வாங்குவாங்க. ஜெயலலிதா வந்து இதில் தலையிடுவாங்களா? அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் ரொம்ப பிரச்சனை ஆகுது. வைகோ ஆட்சி ஓகே, அப்ப அவங்களே 2 தொகுதி பண்ணப்போ அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, நான் வேணா பேசுவோம். உங்களுக்கு வெற்றி வேணும்னா அவங்க எல்லா கட்சி ஆபீஸ்க்கு போன வரலாறும் இருக்கு. அதெல்லாம் உண்டுங்க, எப்பவுமே அதாங்க இல்ல கலைஞர். அந்த மாதிரி பாஜக, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வெற்றி பிரதானமா அமித்ஷா இது பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்ப 2 பேரும் சேர்ந்து வாங்கன்னு இவரே கூட நேரடியா இறங்கி அதை சால்வ் பண்ணலாம்ல. யாரு அமித்ஷா அடுத்த லாஸ்ட் ஃபைனல் செட்டப்னு வச்சுக்கோங்க, எல்லாம் முடியுது எதுவுமே அப்படின்னா உட்காந்து பண்ணலாம். இவர் வரவே ஒத்துக்கவே இல்லைன்னா அததான் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, உடைச்சிருவாங்கன்றீங்க. உடச்சு விட்டுருவாங்க. ம். இது வந்து சேர்ந்து ஒண்ணா இருக்கணும்னு பாக்குறது. Okay. மேலன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, தேர்தல் ஆணையத்தில் லெட்டர் கொடுங்க பாத்துக்கலான்றாங்க. ஓகே, அப்படி போயிடும். நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.